மே மாதம். இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா? ஸோ பசங்களுக்கெல்லாம் லீவ். எவ்வளவு வெயில் அடித்தாலும் பசங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா டெய்லி லீவ் தானே. ஓகே, ஒரு ஒரு மாதத்துக்கு லீவ். ஸோ இந்த லீவில் பார்த்தீங்கன்னா பசங்களோட மைண்டில் ஓடுறது என்னென்னா, எங்கே வெளில போகணும், ஓகே, என் ஃப்ரெண்டு எங்கே போனான், நான் எங்கே போனோம், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நார்மல், எல்லாருக்கும் இருக்கிறது தான். கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பசங்கள்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது பேசிப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம அம்மா வீட்டுக்கு போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே இது இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசிப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு மெமரியாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது வெளில போகணுங்கிறத மே மாதம் லீவில். கூடவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மே மாதம் லீவில் குழந்தைங்க கொஞ்சம் லீவில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தணும். ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும், ஒரு தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு லாங்குவேஜ், ஒரு தெலுங்கு, ஓகே. ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கான முயற்சியில் கொஞ்சம் ஈடுபடலாம். இப்போ இந்த இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்க பார்க்குற சேனல்ஸில் கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்க மாதிரியான விஷயங்களை பார்த்தாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாரி பாட்டர் படம், அப்புறம் வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் டெவலப் ஆகும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மே மந்த் லீவ் ஒரு ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஓகே, ஒரு கராட்டே, ஒரு யோகா, வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு விஷயத்தையாவது அந்த லீவ் முடியறதுக்குள்ள குழந்தைங்களுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். இப்போ ஒரு ஒரு வருஷம் லீவ் வரும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். வேல்யூ ஆடட். இங்கெல்லாம் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி, இந்த லீவில் இதை கற்றுக்கிட்டேன், இந்த லீவில் இதை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கான பயிற்சியை நாம் கொடுக்கணும் பெற்றோர்கள். ஸோ அது நம்மளோட கடமை. வாழ்த்துக்கள்.